ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பார்க்குறீங்க? என்ன இது வரைக்கும் யூடியூப் சேனல்லே இவன் வந்ததில்லை, புதுசாக பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? நான் தாங்க உங்கள் தாமரை கண்ணன். நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தாம் ரூபா விலாக்ஸ் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் அந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், மகிழ்ச்சியாக பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலில் நான் பேசுகிறதுலையோ நான் போடுற படத்துலையோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உடனே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய தவறை சரி செய்துக்கிறேன். நீங்கள் வீடியோவை பார்த்த பிறகு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட பெரிய முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன வீடியோ எடுக்கிறேன்றதை வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா பாண்டிச்சேரி ராக் பீச்சுக்கு வந்திருக்கேன். பாண்டிச்சேரி ராக் பீச் பார்த்திங்கன்னா இதனுடைய மொத்த லென்த்தே பார்த்திங்கன்னா 1.2 கிலோமீட்டர்ஸ் தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா வார் மெமோரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அனதர் எண்டில் பார்த்திங்கனாக்கா டூப்ளெக்ஸ் பார்க் வரைக்கும், அதாவது அந்த குபேரன் சாலை வரைக்கும் தான் இருக்கும். இவ்வளோ தாங்க இந்த மொத்த லென்த்தே, இவ்வளோ தான் இது. இந்த 1.2 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த பாண்டிச்சேரி ராக் பீச்சு தான் மக்கள்லாம் கண்டு கழிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பீச்சில் பார்த்திங்கனாக்கா முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக உடற்பயிற்சி செய்வாங்க, வாக்கிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க. அது மட்டும் பாருங்கள், எல்லோரும் சேரில் உட்காந்துட்டு எவ்வளோ அழகாக இளைப்பாடுறாங்க பாருங்கள். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா கடற்கரையினுடைய கடல் அலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க அதை பார்ப்போம் எப்படி இருக்குது. இது தாங்க வங்காள விரிகுடா கடலினுடைய கரையோர பகுதி. இந்த கரையோர பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய கல் கொட்டி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த கடல் நீர் வந்து மேலே வராமல் இருக்கிறதுக்கு, அதுக்காக தான், ஒரு பாதுகாப்பு பணிக்காக தான் இந்த கல் கொட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாறைகள்லாம் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நினைவுக்கு வருது. நான் வந்து கல்யாணம் புதுசில் என்னுடைய மனைவி அழைச்சிட்டு முதல் நான் வந்த சுற்றுலா வந்த இடமே இந்த பாண்டிச்சேரி தான். இதே இடத்துல தான் நாங்கள் உட்காந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணோம், உட்காந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த ஞாபகம் வந்து கண்டிப்பாக எனக்கு அது வருது, இந்த கல் பார்த்த உடனே. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு குழந்தை நல அறுவை சிகிச்சை டாக்டர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. என்ன ஆப்ரேஷன்னா உணவு குழலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். அந்த உணவு குழல் ஆப்ரேஷன் பண்ண தான் ஒரு முதல் அனுபவம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய முதல் அனுபவம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வீட்டில் அவரால் இருக்க முடியல. அது என்னாச்சோ ஏதாச்சோ, அது சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே புழுக்கமாக இருந்திருக்கு. அப்போ அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, ஏங்க வாங்க நம்ம பீச்சுக்கு போவோம் அப்படின்னு. உடனே ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கார் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போயிருக்காங்க. பீச்சில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பீச்சில் உள்ள பாதுகாப்பு பணியில் இருந்தவங்களாம், ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்ல, நான் ஒரு டாக்டர் தான் சார், இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்பயுமே சக்ஸஸ் ஆகும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு செஞ்சுருக்கிற அந்த அறுவை சிகிச்சை என்னாச்சுன்னாக்கா அது 100% சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அவருடைய மனதில் அவர் ஒரு டாக்டர் தான், அவர் ஒரு அறுவை சிகிச்சை டாக்டர் தான். இருந்தாலும் அவர் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்ட பிறகு அவர் மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மன அழுத்தம், அவருக்கு மனசில் உள்ள உள்ளு பயம், அந்த பயத்தை போக்குறது எங்கே வந்தார் பார்த்தீங்களா, கடற்கரை ஓரத்துக்கு தான் வந்தார். அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள் கடற்கரை ஓரத்துக்கு தான் இருந்திருப்பாங்க. கடற்கரை ஓரத்தில் எல்லோரும் காற்று வாங்குவாங்க, எல்லோரும் இளைப்பாருவாங்க. தன்னுடைய மனசுக்கு ஏற்பட்ட ஒரு மன மகிழ்வு அவங்க மனசுக்குள்ளே இருந்து திருப்திகரமாக வீட்டுக்கு போவாங்க. பொதுவாக பீச்சுக்கு வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் கடை இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் போனாக்கா அது வந்து அவ்வளோ ஒரு நமக்கு பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாலே கொடுத்தபடின்ற மாதிரி ஒரு போராட்டம் வரும். என் பையன் வந்து இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கண்டிப்பாக கேட்குறான், வாங்க ஐஸ்கிரீம் கடைக்கு போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சார் ஐஸ்கிரீம் வேணும். எவ்வளோ சார் ஒரு ஐஸ்கிரீமு? 30 ரூபாயா? 3 கொடுங்க. என்ன ஃப்ளேவர் இருக்குது? சாக்கோ இருக்குது, வெண்ணிலா இருக்குது, சாக்கோ வெண்ணிலா மிக்சர். கோகுல் உனக்கு என்ன வேணும்? சாக்கோ வெண்ணிலா ஒன்று கொடுத்துருங்க. ஓகே. சூப்பர் சார். வெண்ணிலா தானே? வெண்ணிலா ஒன்று கொடுங்க.
எனக்கு ஒரு டவுட்டு, நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப கோவமாக இருந்துட்டா, கோவமாக இருக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா உடனே அவங்க கோவம் ரெடியூஸ் ஆகிடுன்றாங்க. அது உண்மையா? அது உண்மைதான் சார். உண்மைதானா? இங்கே சார் ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்போம். இல்லை சார், நிறைய பேர் சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டாக்கா கோவமாக இருக்கிறவங்களுக்கு கோவம் குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. அது உண்மையா? நம்மளே ஒரு இமேஜின் பண்ணிக்க வேண்டிய. நமக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி அந்த மாதிரி. ஐஸ்கிரீம் கூலிங் உள்ளே போனோடனே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆகி போகுது. கரெக்ட். அது அதனால் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவோம். அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர்லேயும் நமக்கு வந்து உடம்புல விட்டமின் சத்து ஏறும் அப்படின்றாங்க. அது ஜென்ரல் தான். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக கால்சியம் சத்து இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. உண்மைதான். ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உள்ள ஒரு ஃபீல் வரும். ரைட்டு. அந்த ஃபீல் தான் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு அவேர்னஸ் வந்து வெளியே வருது, அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ. உங்கள் பேர் சார்? விஜய் சார். விஜய் சார், எங்கேருந்து வரீங்க? திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க விஜய். அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் எங்களுடைய சார்பாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கோகுல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குடா. வெண்ணிலா ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கு. ஐஸ்கிரீம் இன்னும் ஒன்று, இந்த கடற்கரையில் வந்துட்டு இந்த கடற்கரை காட்டுக்கும் இந்த ஐஸ்கிரீமுக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இதை இன்றைக்கி அனுபவிக்கும் போது தான் எனக்கே தெரியுது. ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் பாண்டிச்சேரி ராக் பீச்சை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ, நான் ஏதாவது பேசுகிற மிஸ்டேக் இருந்தாலோ உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாருமே சந்திப்போம். அடுத்த வீடியோவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை கண்ணன்.